Daily. Taste the Daily. நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் ஆன்லைன் சூதாட்டத்தில் 75 லட்சம் ரூபாய் வரை இழந்த லாரி ஓட்டுநர் வாங்கிய கடனை திருப்பிக் கொடுக்க முடியாததால் தற்கொலை செய்து கொண்ட நிலையில் அவரது உறவினர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் தங்கமணி. வணக்கம், விவரங்களை வழங்கலாம். பிரியங்கா வணக்கம். அதாவது நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் பகுதியில் ஆன்லைன் ரம்மி மூலம் ஐபிஎல் கிரிக்கெட் விளையாடிய சுமார் 75 லட்சம் ரூபாய் வரை பறிபோனதால் மனம் உடைந்த லாரி ஓட்டுநர் தற்போது தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். தொடர்ந்து தற்கொலைக்கு காரணமானவர்களை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என வலியுறுத்தி அவருடைய உறவினர்கள் குமாரபாளையம் பிரிவு சாலையில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் அருகே உள்ள சடையாம்பாளையம் பகுதியை வசித்தவர் தமிழ்மணி. லாரி ஓட்டுநரான இவருக்கு யசோதா என்ற மனைவியும் 2 மகள்களும் உள்ளனர். இந்த நிலையில தமிழ்மணி ஆன்லைன் மூலம் ரம்மி விளையாடுவது, ஐபிஎல் கிரிக்கெட் சூதாட்டம் விளையாடுவது உள்ளிட்ட பல்வேறு சூதாட்ட விளையாட்டுகளில் இவர் ஈடுபட்டிருந்தார். இதனால் இவர் சுமார் 75 லட்சம் ரூபாய் வரை கடன் பெற வேண்டிய சூழல் ஏற்பட்டது. அந்த கடனை திருப்பி செலுத்த முடியாமல் இருந்த சூழ்நிலையில்தான் அவரது நண்பரின் பஞ்சர் ஓட்டும் கடையில் தற்போது தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். தொடர்ந்து அவருடைய உடலை பிரேத பரிசோதனைக்காக குமாரபாளையம் அரசு தலைமை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இது குறித்து போலீசார் தற்போது விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில உயிரிழந்த தமிழ்மணியினுடைய உறவினர்கள் உடனடியாக இந்த ஐபிஎல் சூதாட்டம் மற்றும் ஆன்லைன் ரம்மிக்கு அவருடைய நண்பர்கள் தான் அழைத்தனர். உடனடியாக அவர்களை கைது செய்ய வேண்டும். அதே சமயத்தில் அவர்கள் குறிப்பிட்டுள்ள நித்யா, பிரகாஷ், பாலாஜி மற்றும் விஜயகுமார் ஆகியோரை பெயரில் தனது தொலைபேசியில் பதிவிட்ட பின்னரே தமிழ்மணி இறந்ததாக கூறப்படுகிறது. உடனடியாக சம்பந்தப்பட்ட அந்த 4 நபர்களையும் கைது செய்து அவர்களை சிறையில் அடைக்க வேண்டும் என வலியுறுத்தி தற்போது குமாரபாளையம் மற்றும் பள்ளிப்பாளையம் பிரிவு சாலையில் அவருடைய உறவினர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த குமாரபாளையம் பிரிவு சாலை என்பது முக்கிய பிரதான சாலையாக இருக்கும் என்ற காரணத்தினால் அதிக போக்குவரத்து நெரிசலும் தற்போது ஏற்பட்டிருக்கின்றது. சம்பவ இடத்தில் திருச்செங்கோடு உட்கோட்ட காவல் கண்காணிப்பாளர் இமயவர்மன் மற்றும் குமாரபாளையம் காவல் ஆய்வாளர் தவமணி ஆகியோர் அந்த உறவினரும் தற்போது பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றனர். தொடர்ந்து வழியில் செல்லும் வாகனங்களை வழிமறித்து அவர்கள் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி. Taste the Daily. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம். நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.